நம்ம எப்போவுமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சதை பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்போம். ஆனால் நமக்கு பிடிச்சது எப்பாவது ஒரு நாள் செய்யலான்னு சொன்னால் எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி தான் எனக்கு களி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால ராகி களி தான் செஞ்சுருந்தேன். 1 கப் மாவுக்கு 2.5 கப் தண்ணி விட்டுக்கலாம். மாவு ஒவ்வொரு மாவுக்கு ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும், அதனால் பார்த்து விட்டுக்கலாம். காலையில் வடித்த சாதமே இருந்துச்சு, அதுவே போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மாவு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும். அதுவே தானாக இழுத்ததுக்கப்புறம் நம்ம மத்து வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கையில் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா ராகி களி ரெடி. இதுக்கு கீரை சூப்பராக இருக்கும், அதனால் கீரை தான் செஞ்சுருந்தேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கீரை போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து வடித்து வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வடித்து வச்ச கீரை போட்டு கடைஞ்ச கீரை ரெடி. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். இது காலையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டோன்னா தயிர் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை